நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்பான வழக்கு விசாரணையில் திருச்சி டிஐஜி வருண்குமார் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமூக வலைதளங்களில் தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தரக்குறைவாக பேசியதாக திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் குற்றவியல் நீதிமன்றம் எண் 1 வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 30ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகிய வருண்குமார் தனது தரப்பு வாக்குமூலத்தை பதிவு செய்தார். அதைத் தொடர்ந்து 7ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில தற்போது திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் எண் 1 நீதிபதிக்கு முன்பு ஆஜராகி தனது தரப்பு விளக்கத்தினை அளிக்க உள்ளார். கடந்த 30ஆம் தேதி நீதிமன்றத்தில் பேட்டியளித்த வருண்குமார் தான் ஓய்வு பெற்றாலும் இந்த வழக்கை தொடர்ந்து நடத்துவேன் என குறிப்பிட்டிருந்த நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகி தனது தரப்பு வாக்குமூலத்தை அளித்து வருகிறார். எனவே டிஐஜி வருண்குமார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இடையேயான வழக்கு மீண்டும் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது என்றே கூறலாம்.